பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 சொல்லு பாருங்க. ஈசாக்கை குறித்து மோரியா தேசத்திலே அவரை பலியிட்ட பொழுது ஆண்டவர் பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் மோரியா தேசத்திலே ஈசாக்கை பலியிட கொண்டு போகும் பொழுது கர்த்தர் அங்கு ஒரு ஆட்டை காமித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஈசாக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணினாரா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். அப்ப விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரம் இல்ல, 100 மடங்கு, அல்லேலூயா, 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த 13வது வசனம் சொல்லு, அவன் ஐசுரனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். எப்படி பார்த்தீங்களா? ஈசாக்கை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஈசாக்கு பிறக்க முன்னாடியே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் உன் சந்ததியை எவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன். பாருங்க, கடற்கரை மண்ணத்தனையா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த ஆசீர்வாதம் பாருங்க, அவர் கர்த்தர் ஈசாக்கை அபிரதமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமிட்ட சொன்னார். அப்ப சந்ததி இல்லை, ஈசாக்கு பிறக்க முன்பாகவே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றினார். இந்த வசனம் அல்லேலூயா. பாருங்க, அவன் ஐசுரனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய பாருங்க, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா. அவர் நம்மை ரட்சித்து நம்மை அவர் ரட்சிப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது, நான் ஆண்டவரை தேடுனால எனக்கு என்ன பலன், ஆண்டவரை துதிக்கிறனால என்ன பலன். ஆண்டவரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் என்னை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும். அல்லேலூயா. இப்படி இவர்களுடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், நம்மை வறுமையில வைக்கிற தேவன் அல்ல. ஆனால் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திர ஆண்டவரே. இந்த வார்த்தையை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசுவின் நாமத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.